கண் கலங்கியபடி இருந்த பெற்றோர் முன்னாடி த்ரிஷா அவங்க வந்ததுமே வணக்கம் சொன்னதும் அவங்கள கண்டுக்கவே இல்லையா? விஜய் அவரோட பெற்றோருக்கு கூட த்ரிஷா அவங்க மேல கோபம் இருக்கா? சென்னையில நடந்த சுதந்திர விழாவில முதல்வர் விஜய் அவர் கொடியேற்றுவதை காண்பதற்கு நடிகை த்ரிஷா அவங்களும் அம்மா அவங்களோட வந்திருந்தாங்க. அவருக்கு முதல்வர் விஜய் அவருடைய தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் பக்கத்துல இருக்கை ஒதுக்கப்பட்டுச்சு. அப்ப விஜய் அவருடைய அம்மா அவங்களுக்கு வணக்கம் சொன்னாங்க த்ரிஷா அவங்களும். ஆனா எஸ். ஏ. சந்திரசேகர் அவரு கண்டுக்கவே இல்ல. இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. நாட்டோட 80வது சுதந்திர தின விழா கோலாகலமா கொண்டாடப்பட்டு வருது. சென்னையில கோட்டை கொத்தளத்துல முதல்வர் விஜய் அவரு முதல் முறையா தேசிய கொடியை ஏற்றினாரு. முதல்வரா விஜய் அவரு தேசிய கொடி ஏற்றுவதை பார்க்க அவரோட குடும்பத்தினரான தாய் சோபா அவங்களும் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் அவரும் வந்திருந்தாங்க. முதல் வரிசையில அமர்ந்தாங்க. 7:30 மணி அளவுல இவங்க அங்க வந்துட்டாங்க. தொடர்ந்து நடிகை த்ரிஷா அவங்களும் முதல்வர் விஜய் அவரும் தேசிய கொடி ஏற்றுவதை பார்க்க கோட்டை கொத்தளத்துக்கு வந்தாங்க. வழக்கமா தோழிகளோட வர்ற இவங்க இந்த முறை அம்மா கூட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எஸ். ஏ. சந்திரசேகர் அவரும் சோபா அவங்களும் அமர்ந்திருக்கிறதுக்கு பக்கத்திலேயே இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. சோபா அவங்களுக்கு முதல் வணக்கம் வச்ச த்ரிஷா அவங்க அதுக்கு சோபா அவங்களும் பதில் வணக்கம் வச்சாங்க. அதே போல எஸ். ஏ. சந்திரசேகருக்கும் த்ரிஷா அவங்க வணக்கம் வைக்க அத அவங்க கண்டுக்கவே இல்ல. இதே போல த்ரிஷா அவங்களுடைய தாய் உமா அவங்க வணக்கம் வச்சப்ப சோபா அவங்களும் சந்திரசேகர் அவங்களும் 2 பேருமே வணக்கம் வச்சாங்க. இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. முதல்வர் விஜய் அவருடைய நெருங்கிய வட்டாரத்துல தொடர்ச்சியா த்ரிஷா அவங்க இருந்து வராங்க. சொல்லப்போனா முக்கியமான நிகழ்ச்சி எல்லாத்துலயுமே த்ரிஷா அவங்க இல்லாம அந்த நிகழ்ச்சியே நடக்கிறது இல்ல. ஏன்னா எல்லா இடத்துலயுமே அவங்கள பார்க்க முடியுது. சொல்லப்போனா சங்கீதா அவங்க விவாகரத்தை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமாச்சு இவங்க வராம இருப்பாங்க, அவங்க குடும்பத்துல பிரச்சனை எதுவும் பண்ணாம இருப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் இவங்க வந்திருக்காங்க. இவங்க வர்றதுதான் அவங்களோட குடும்பத்துக்கு பிடிக்காம இருக்கு, சங்கீதா அவங்களுக்கு பிடிக்காம இருக்கு, மகன் மகளுக்கும் பிடிக்காம இருக்கு. ஏன் இவங்க வராங்க அப்படிங்கிற கேள்விதான் எல்லாருக்குமே இப்ப மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. என்னதான் இவங்க 2 பேரும் நல்ல நட்போட இருந்தாலுமே முக்கியமான நிகழ்ச்சிகள்ல குடும்பம் தானே இருக்கணும். சங்கீதா அவங்க இருக்கணும், சஞ்சய் அவர் இருக்கணும், அவரோட தங்கச்சி இருக்கணும் அப்படின்னு பல ஆசைகள் ரசிகர்களுக்கும் இருக்கும். விஜய் அவருக்கும் அதுதான் சரியான விஷயமா இருக்கும். ஆனா த்ரிஷா அவங்க எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டு இவங்க யாருமே இல்லாதது மிகப்பெரிய அதிர்ச்சியும் குழப்பத்தையும் ஏற்படுத்துது. சமீபத்துல எல்லா இடங்கள்லயும் த்ரிஷா அவங்கள பார்க்க முடியுது. எல்லா இடங்கள்லயும் முதல் வரிசையில அவங்களுக்கு இடம் கொடுக்க முடியுது. விஜய் அவர்களோட திரைப்படங்கள்ல நடிச்ச எத்தனையோ பேருக்கு அவர் கூட நல்ல நட்பு இருக்கலாம். ஆனா அவங்க யாரையுமே இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் அழைக்கவே இல்லையே. ஆனா த்ரிஷா அவங்கள மட்டும் அழைச்சது ஏன்? அவங்க மட்டும் எல்லா நிகழ்ச்சிகள்லயும் ஏன் வராங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் தான் சமூக வலைதளங்கள்ல கேட்க வைக்குது. த்ரிஷா அவங்களுக்கு முக்கியமான அமைச்சர் பதவியை கொடுக்க போறாரா? அதனாலதான் இந்த மாதிரி முதல் வரிசையில இடமாங்கிற கேள்விகள் கூட இருக்குங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து ஒவ்வொன்றும் முடிவெடுத்து செய்துட்டு வராரு. இதுல கூட நிறைய முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு இருந்தாரு. நிச்சயமா மக்களுக்கான மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு மக்களும் அவ்வளவு தூரம் நம்பிக்கையோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க.